ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் பவமா சேனல்ல வந்து காமராஜர் ஐயா தக்லைஃப் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம காமராஜரை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான தக்லைஃப் சம்பவத்தை பார்க்க போகிறோம். அதே மாதிரி காமராஜர் முழுக்க ஏசியில் தான் இருப்பார். ஏசி இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறதும், கடைசியில் கலைஞர் கையை பிடிச்சி நீங்கள் தான் தமிழ்நாட்டை பார்த்துக்கணும்னு சொன்னதும் எந்த அளவுக்கு உண்மைங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம பழைய காமராஜர் தக்லைஃப்ஸ் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க இருக்க யார் வேணாலும் காமராஜர் பத்தி புகழலாம், அவர் பண்ண நல்ல விஷயங்களை பேசலாம். ஆனா டிஎம்கேனால மட்டும் காமராஜரை முழு மனதோட புகழ்ந்து பேச முடியாது. ஏன்னா இங்க யாருமே காமராஜருக்கு எதிராக அரசியல் பண்ணி நாங்க அவரோட நல்லாட்சி தருவோம்னு சொல்லி வரல. ஆனா டிஎம்கே அதை சொல்லி தான் வந்திருக்காங்க ஆட்சிக்கு. சோ இப்போ டிஎம்கே காமராஜரை பாராட்டினாங்கன்னா அது என்ன அர்த்தமா மாறும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. முழு மனதோட எப்பவுமே பாராட்ட மாட்டாங்க, பாராட்டவும் முடியாது. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம்பவத்துக்குள்ள போகலாம். காமராஜர் அந்த டைம்ல ஏசி இல்லாம இருக்க முடியாது, அவருக்கு ஏசி இல்லைன்னா அலர்ஜி வந்துடும், அதாவது ஏசியிலே தான் இருப்பாருங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திருச்சி சிவா வச்சிருப்பாரு. அதாவது காமராஜர் வந்து தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுறாரு. காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார். நம்ம எடுத்து தான் பேசுறாரு, ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன். பயன்படுத்தினாரா இல்லையான்னு இந்த வீடியோட கடைசியில பார்க்கலாம். ஆனா இதை கேட்கும் போது காமராஜர் ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாகும். ஏன்னா அவர் சொன்னது அப்படிதான் இருந்தது. ஏசில ஒரு ஆடம்பரமானு கேட்டீங்கன்னா இல்லதான், ஆனா இவர் சொன்ன விதம் ஏசியை கொண்டு போய் ஆடம்பரத்துல வச்சிருச்சு. அதனால இப்ப நம்ம காமராஜர் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தாரான்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாம். அவர் ஆடம்பரமா இருந்தாரான்னு நமக்கு தெரியணும்னா அவர் எளிமையா இருந்தாராங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆடம்பரமா இருந்தாரா இல்லையாங்கிறத அதுவே காமிச்சு கொடுத்துரும். அந்த டைம்ல சிஎமோட சேலரி எக்ஸாக்டான அமௌண்ட் எந்த ரெக்கார்ட்லயும் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கம்பேர் பண்ணும்போது காமராஜரோட சேலரி மாதம் ஒரு 1000 ரூபாய் கிட்டே இருக்கும். இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, சிஎம் இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் எல்லா சலுகையும் பண்ணி கொடுத்துரும். ஆனா காமராஜர் அது எதையுமே ஏத்துக்கல. அவரு கவர்மெண்ட் கொடுக்கறதுல இருந்து தனி வீட்டுல தான் இருந்தாரு. அந்த வீட்டுக்கும் காங்கிரஸ் கட்சி தான் வாடகை பே பண்ணுச்சு. கவர்மெண்ட் அவருக்கு தனி வண்டியும் தனி டிரைவரும் அவருக்கு கொடுப்பாங்க கவர்மெண்ட் செலவுல. ஆனா காமராஜர் கவர்மெண்ட் கொடுத்தாம டிவிஎஸ் குரூப்ல இருந்து அவருக்கு அன்பளிப்பா கொடுத்த வண்டியை அவர் ஒரு டிரைவர் வச்சு அவருக்கு சம்பளம் 110 ரூபாய் மாதம் கொடுத்து அந்த கார் அப்படிதான் பயன்படுத்தியிருக்காரு. முதலமைச்சராக இருக்கவங்களுக்கு எப்பவுமே கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் அபிஷியல் அசிஸ்டன்ட் ஒருத்தங்களை வச்சிருப்பாங்க. ஆனா காமராஜர் வயிறுங்கிற உதவியாளர் அவரே வச்சு அவருக்கு 110 ரூபாய் மாசம் சம்பளம் அவர் சம்பளத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காரு. சோ காமராஜர் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர எந்த ஒரு சலுகையும் ஏத்துக்கல. அவர் எல்லா செலவையும் பார்த்துட்டு இருக்காரு. காமராஜரோட அம்மாக்கு 120 ரூபாய் மாசம் ரெகுலர் அனுப்பியிருக்காரு. சோ இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டோம்னா 110 120 ஆவரேஜா மிச்சம் 700 ரூபாய் மாசம் அவருக்கு நிக்கும். இந்த மாசம் நிக்கிற அமௌண்ட்டையே அவர் 9 வருஷம் ஆட்சியில அப்படி இப்படின்னு கணக்கு பார்த்தாலும் ஆவரேஜா அவர்கிட்ட 80,000 ரூபாய் இருந்திருக்கணும். அந்த பெரிய அமௌண்ட் தான். ஆனா அவர் பெட்டியில் இருந்தது 67 ரூபாய் ஒரு சில கதர் துணியும் தான். அரசாங்கம் கொடுக்குற சலுகை கூட பயன்படுத்தாம சொந்த சம்பளத்திலிருந்து செலவு பண்ணி எளிமையா இருந்த தலைவரை ஒரு ஊருக்கு ஏசி போட்டு கொடுத்து அதை அவர் பயன்படுத்தினாருங்கிறது ஏத்துக்கிற மாதிரி இல்ல. முதலமைச்சராக இருக்கிற பொழுது 1050 ரூபாய் அவருக்கு சம்பளம். முதலமைச்சராக வந்தது முதல்வர் பங்களா அவர் ஏற்றுக்கொள்ளல. கார் டிரைவரையே அரசு கார் டிரைவரை அவர் ஏற்றுக்கொள்ளல. அரசு கார் டிரைவருக்கு கொடுக்கிற சம்பளத்தை அவர் ஏற்றுக்கொள்ளல. 1020 ரூபாய் அவருக்கு சம்பளம். 110 ரூபாய் அந்த கார் டிரைவருக்கு. 110 ரூபாய் வைரவன் உதவியாளராக 28 ஆண்டுகள் இருந்த வைரவனுடைய குடும்பத்துக்கு மாத செலவுக்கு 110 ரூபாய். தன்னுடைய தாய்க்கு 120 ரூபாய். 110 220 இன்னொரு 120 340. 1050 இருந்து 340 கழிங்க 800 வரும். ஒடுக்கப்பட்ட பட்டியல் வகுப்பை சார்ந்த ஏழை எளிய பிள்ளைகள் கல்வி பெறுவதற்காக அப்படி அந்த 800 ரூபாய் தனியாக இருந்தது முழுவதும் இப்படித்தான் போகும். இந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு துறவி ஒரு 10 வேட்டி 10 சட்டையோட வாழ்ந்து செத்து போனவன் இதை சொல்வதற்கு உங்களுக்கு கொஞ்சமாவது கூச்சம் வேண்டாம் இல்லைங்க? அதை சொல்லும் போது கூட எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா அவர் சொல்றாரு பாருங்க. அந்த மனுஷன் தான் இல்லையே செத்துட்டாரே, நம்ம என்ன வேணா எடுத்து பேசிக்கலாம் அப்படிங்கிறது தானே அது. இப்போ எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்றாங்களா. அவர் அப்போ ஏசி கேட்டதே நீங்க இப்போ வரைக்கும் உட்காந்து இவ்வளோ பேசிட்டு இருக்கீங்க. மக்கள் முன்னாடி வேற ஒரு என்ன இமேஜ் கிரியேட் பண்றீங்க அவரை பத்தி. பட் இப்போ இருக்கிறவங்க கண்ணு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்களா, அதை பத்தி வந்து பேசுங்க பார்ப்போம். பேச மாட்டாங்க. ஒரு ஏசி போட்டதே உங்க ஆடம்பரம். சரி, அப்படியே ஒரு ஏசி போட்டது உண்மையாவே கூட இருக்கட்டுமே, அதுவே உங்களுக்கு அவ்வளோ ஆடம்பரமா தெரியும்னா இப்போ இருக்கிறவங்க ஒரு சமாதிக்கு கோடியா செலவு பண்ணுறாங்களே, அப்போ அது என்ன கணக்கு? அதாவது ஒரு மனுஷன் இல்லை, அவர் வந்து ஏதாவது ஒன்று பேசி இது பண்ணணுன்றதுக்கு ஒரு ஏசி அவர் ஒரு இடத்துல அது கூட மக்களுக்காக என்ன செஞ்சுருப்பாரு, அது கூட இவருக்காக தான் அவர் செஞ்சுக்கிட்டாரு. அவர் ஏசி என்ன ஒரு நாள் இருக்க முடியாதுன்னா எப்படியா அப்போ ஊராக தெரிஞ்சுக்கிட்டு அங்கெல்லாம் எப்படியா இருக்க முடியும் அவர்னால? நீங்கள் என்ன போராடப்பன்னா அவர் போட்ட அந்த ஸ்டேஜ் எல்லாம் ஏசி போட்டு இந்த கண்ணாடி ரூம்லேருந்து போட்டாரா?
பேசுறதுனா ஏதாவது ஒரு பாயிண்ட்டாக பேசணும் அவரை பற்றி ஏதாவது நெகட்டிவாக சொல்லணும். அதையாவது என்ன உருப்படியாக சொல்கிறீங்களா, நம்புற மாதிரி சொல்கிறீங்களா, அது கூட உங்களுக்குலாம் தெரியல. ஆடம்பர வார்த்தை தான் கோவம் வரும். ஏசி ஆடம்பரம்னா அப்போ கோடி கோடியாக பண்ணுறதுக்கு பேர் என்ன? எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லேயும் அவங்க ஏசி போடலைன்னு நான் சொல்லலை, அவங்க போட்ட ஏசியை அவர் பயன்படுத்திருக்க மாட்டாருன்னு தான் நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு சிலருக்கு காமராஜர் எந்த அளவுக்கு எளிமையாக இருந்தாலும் உங்களுக்கு புரியணும்னா, இப்போ பாலிடிக்ஸில் யாராவது எம்எல்ஏ ஆகிட்டாங்கன்னா, இல்லை அதுக்கும் கீழே ஊராட்சி தலைவராகவோ இல்லை அதுக்கும் கீழே ஏதோ ஒரு போஸ்டிங்கில் அரசியலில் வந்துட்டாங்கன்னா, அவங்க கூட இருக்க தூரத்து 1 விட்டு 2 விட்டு சொந்தக்காரங்களே லைஃப்ல செட்டில் ஆகி வேற லெவலில் ஆயிடுறாங்க. ஆனால் காமராஜர் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் குடும்பத்தை, ஏன் அவங்க சொந்த அம்மாவை அவர்கிட்ட இருந்து எவ்வளோ தள்ளி வச்சிருந்தாருன்னா, தமிழ்நாட்டுக்கு நேரு வந்திருந்தப்ப காமராஜரோட அம்மாவை பார்க்கணும்னு விருப்பப்பட்டு போகிற வழியில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நேரு காமராஜரோட அம்மாவை பத்தி ஒரு பின்பத்தை நினைச்சிட்டு அங்க போனா அங்க அப்படியே ஆப்போசிட்டா ஒரு சம்பவம் நடந்திருந்தது. அந்த சம்பவத்தை முக்கவாசி எல்லாருமே படத்துல பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப மலையாளம் நியூஸ் சேனல்ஸ்லாம் கூட அதை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சம்பவத்தை நீங்களே பாருங்க. ജവഹർലാൽ നെഹ്റുവിന്റെ തമിഴ്നാട് സന്ദർശനം 1960 മധുരയിൽ ഒരു കോൺഗ്രസ് റാലിക്കായി പോവുകയാണ്. തമിഴ്നാട് മുഖ്യമന്ത്രി കെ കാമരാജിനോട് നെഹ്റു ചോദിച്ചു, കാമരാജി അങ്ങയുടെ വീട് പോകുന്ന വഴിക്കല്ലേ, നമുക്ക് ധാരാളം സമയമുണ്ട്. കാമരാജ് തിരിച്ചു ചോദിക്കുക, എന്തിന്? താങ്കളെ ജനങ്ങൾ ഇന്ത്യയുടെ പ്രധാനമന്ത്രിയാക്കിയത് എന്റെ വീട്ടിൽ വന്ന് എന്റെ അമ്മയെ കാണാനാണ്. മധുരയിൽ പൊരി വെയിലത്ത് ജനങ്ങൾ അങ്ങയെ കാണാൻ കാത്തു നിൽക്കുന്നു. നെഹ്റു അധിക സമയം വേണ്ട, പോകുന്ന വഴി കാണുന്നു എന്ന് മാത്രം നെഹ്റു നിർബന്ധിച്ചു. കാർ ഒരു ഗ്രാമപാതയിലേക്ക് തിരിഞ്ഞു. നല്ല വെയിലുണ്ട്, വരണ്ട ഒരു പ്രദേശമാണ്. കാർ ഓരമാ നിപ്പാട്ടുങ്ക, കാമരാജർ ഡ്രൈവറോട് നിർദ്ദേശിച്ചു. വിശാലമായ വയലിന് സമീപം കാർ നിർത്തി. കാറിന്റെ വിൻഡോയിലൂടെ തല പുറത്തേക്കിട്ട് അമ്മ എന്ന് കാമരാജ് നീട്ടി വിളിച്ചു. വീണ്ടും അമ്മ. ഇത് നാനാക്കും. കാമരാജ് വയലിൽ പണിയെടുത്തുകൊണ്ട് നിന്ന വൃദ്ധയായ ഒരു സ്ത്രീ തല ഉയർത്തി നോക്കി. കൊഞ്ചം ഇങ്ങ വാമ്മ, ഒരു മുഖ്യமான ആൾക്ക് അമ്മാവെ പാക്കണമെന്റാ. വലിച്ചു മുഖത്തെ വിയർപ്പ് തുടച്ചുകൊണ്ട് ആ അമ്മ നടന്നു വരുന്നു. ഇതൊക്കെ കണ്ട് അന്തം വിട്ടിരിക്കുകയാണ് നെഹ്റു. ഈ സംസ്ഥാനത്തിന്റെ മുഖ്യമന്ത്രി, രാജ്യത്തെ തലയെടുപ്പുള്ള കോൺഗ്രസ് നേതാവ് കെ കാമരാജിന്റെ അമ്മയാണോ? വിശ്വാസം വരാതെ നെഹ്റുവിന്റെ കണ്ണു നിറഞ്ഞു. നെഹ്റുജി, ദിസ് ഈസ് മൈ മദർ. അമ്മ, ഇതാൻ നമ്മ പ്രഥമർ ജവഹർലാൽ നെഹ്റു. അമ്മ കൂപ്പ് കൈകളോടെ നെഹ്റുവിന് ആദരം നൽകി. അമർ ചിത്രകഥയല്ല, തമിഴ് മനസ്സുകളുടെ കാമരാജർ നേതൃസ്ഥാനങ്ങളൊന്നും തേടിപ്പോയിട്ടില്ല. എല്ലാ പദവികളും കാമരാജിനെ തേടി എത്തുകയായിരുന്നു. இல்லைங்க, இப்படிப்பட்ட ஒரு மனுஷர் எப்படி தோத்தாரு அரசியல் அதுக்கப்புறம்ன்றதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா இவ்வளோ நல்லவராக இருந்து இவ்வளோ நேர்மையாக இருந்துமே மக்கள் எப்படி அது பண்ணாங்கன்ட்டு எனக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மக்களை புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ நம்ம வந்து ஒரு அரசியலேருந்து இன்னொரு அரசியலுக்கு மாறுறோம் அப்படின்னா அது வந்து முன்னாடி அரசியல் வந்து சரியில்லாமல் இருந்திருக்கணும், ஒரு குறை இருந்திருக்கணும், இவங்கள்ட்ட எங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் இல்லைன்றதும் ஒன்று இருந்திருக்கணும். பட் இவர்கிட்ட அப்படி ஒரு குறைய பார்க்க முடியலையே. ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும்னு ஃபுல்லாக அதே தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி இருந்தும் எப்படி இந்த மனுஷனை அந்த ஒரு இடத்துல வந்து தோக்கடிச்சுட்டு இன்னொரு அரசியலுக்கு போனாங்கன்றது தான் ஏற்றுக்கவே முடியுது. அதாவது மக்கள் சைடு வந்து இந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஆஃபீஸர் பார்த்தா பிடிக்காது பாருங்க. அந்த மாதிரி தான் இவ்வளோ நேர்மையாக இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தா அவங்களால ஃப்ரீயாக இருந்திருக்க முடியாது, குடிச்சிருக்க முடியாது, ஆடி இருக்க முடியாது, எதுவுமே பண்ண விட்டுருக்க மாட்டார்ல. அதுவே அவங்களுக்கு வெறுப்பு உண்டாயிருக்கும். அந்த சைடு எல்லாமே பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்தாங்கப்போ அந்த பக்கம் ஜம்ப் ஆயிருப்பாங்க. மக்கள் அப்படி நீங்கள் வந்து எவ்வளோதான் நல்லவர் ஒருத்தர் தலைவராக வந்தாலும் மக்களுக்கு அது பிடிச்சி வைக்க தெரியாதுங்க. இப்போ உட்காந்து வேதனை போடுறோம், இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ இப்படி ஒருத்தர் வந்துட்டுமே, அப்படி இருந்த ஒரு தோக்க அடிச்சிட்டுமே இப்போ வேதனை போடுறோம். அப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது இல்லையா, ஈஸியாக ஏமாற்ற. இப்போ இந்த மீடியா வச்சுட்டே நம்மளை வந்து இவ்வளோ ஈஸியாக ஏமாற்ற முடியும்னா அந்த டைமுக்கு அது கூட இல்லை. இவ்வளோ ஈஸியாக அவர் மேலே ஒரு அலகேஷன் வச்சுட்டு இவர் இப்படி அப்படி அப்படின்னா காற்று வாக்கில் பரவாயில்ல, அதையும் நம்பிட்டு இருக்காரு மக்கள். எல்லாம் என்ன ஊற்றி விட்டு ஒன்று சொல்லி விட்டால் பரவாயில்ல தான். அந்த மாதிரி தான் நடந்துருங்க அந்த டைம். இல்லைங்க, இப்போ நம்ம மக்கள் வந்து கரெக்டாக இருக்கணும்னா, ஒரு நாடு கரெக்டாக இருக்கணும்னா சில ஸ்ட்ரிக்டான விஷயங்கள் தேவை தான் படும். அதுதானே வேணும். இப்போ நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியாது, எனக்கு இவ்வளோ ஃபைன் போட்டால் ஒத்துக்காது, எனக்கு வந்து இவ்வளோ இதாக இருந்தால் என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல, ரொம்ப இதாகவே இருக்க வேண்டியதாக இருக்குன்ட்டு நம்மளோட லேசிக்கும் நம்மளோட என்ன சொல்கிறது கரெக்டாக இருக்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு அரசியல் சூஸ் பண்ணிங்கன்னா இப்படி தான் கஷ்டப்படணும். சுற்றி இருக்க எல்லா நாடும் இன்றைக்கி வந்து நம்மளை விட வளர்ந்து போயிட்டுனா அது ஸ்ட்ரிக்டாக இருந்தது தான் காரணம். கவர்மெண்ட்டால் ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு, அதுக்கு ஒத்துழைச்சி மக்களும் போனாங்க. 2 சைடும் ஒன்று நடந்ததுனால தான் அது எல்லாம் வளர்ச்சி. அது வெறும் வந்து அந்த சைடு ஒன்று இல்லை நம்ம பண்ணிக்கிட்டா ஒன்றுன்னு இல்லை, 2 பக்கமும் இருந்திருக்கணும். அதை அந்த டைம் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ உட்காந்து வருத்த போகிறேன், இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் இல்லையே இதுக்கு இல்லையே அதுக்கு இல்லையே கேள்வி கேட்கலையேன்ட்டு. கேள்வி கேட்டவங்களும் நம்ம விட்டுட்டோம். பக்கத்துல உங்க மனைவி வேலம்மாள் பேர்ல 400 ஏக்கர் நிலம், கயிறு ஃபேக்டரி உங்க மருமக பேர்ல. அவ்வளோ கணக்கு எடுத்தாங்க. இப்போ அந்த மாதிரி என்னக்குதா இல்ல கடல் கடியில 7 பங்களா இருக்கு. எனக்கா? ஆமா சார் பாஸ்போர்ட் இல்ல சார். அவங்க எடுத்திருக்காங்க.
என் பேர்ல. ஆமா. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச இந்த 77 வருஷத்துல இந்தியாவில் இருக்க எந்த ஸ்டேட்ல இருந்து ஒரு பொலிட்டீஷியன் பார்லிமெண்ட்டுக்கு போனாலும் சரி, அவங்க கட்சிக்காரங்க அவரை சப்போர்ட் பண்ணுவாங்க, எதிர்கட்சிக்காரங்க அவரை எதிர்ப்பாங்க. இதான் வழக்கம். இத்தனை வருஷமா இதான் நடந்துட்டு இருக்கு. இத்தனை வருஷத்துல ஒரு பொலிட்டீஷியன் பார்லிமெண்ட்டுக்குள்ள வரும்போது பிரைம் மினிஸ்டர்ல இருந்து எதிர்கட்சி எம்பி, ஆளுங்கட்சி எம்பி, எல்லா எம்பிக்கள் சேர்ந்து எழுந்து நின்று அத்தனை எம்பிக்கள் அவருக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க. அவருக்கு இந்த மரியாதை யாருக்கும் கிடைச்சது இல்லை, அவருக்கு அப்புறம் இந்த மரியாதை யாருக்கும் கிடைச்சது இல்லை. இந்திரா காந்தி பிரதமராக இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று காமராஜர் டெல்லிக்கு போகிறார். பாராளுமன்றத்துக்குள்ள சாதாரணமா போறார். இவர் தலையை பார்த்த உடனேயே இந்திரா காந்தி பிரதமர் நாற்காலிக்கு எழுந்திருந்து வணக்கம் சொல்றார் காமராஜர். உடனே எல்லா அமைச்சரும் எழுந்திரிச்சு வணக்கம். ஆளுங்கட்சி எம்பிக்கள் எல்லாரும் பண்ணலாம், எதிர்கட்சிகள் எல்லோரும் எதிர்க்கிறான். இந்திய நாட்டினுடைய வரலாறுல இன்று வரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முதல் அந்த பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளே அரங்கத்திற்குள்ளே நுழைகிற போது ஒட்டுமொத்த பிரதமர்கள் இருந்து எல்லா எம்பிக்களும் இருந்து மனுஷன் யாரு காமராஜர் மட்டும் தான். இது வேற எவ்வளவு அவர் ஸ்கூலுக்கு போய் படிச்சது இல்லை, படிப்பறிவு இல்லைனாலும் பட்டறிவை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்தாரு. அதனால அவர் படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல முழுசா உண்மை இல்லை. அவர் ஸ்கூலுக்கு போய் படிக்கல, ஆனாலும் சிறந்த ஆட்சி கொடுத்தாரு. அதெல்லாம் உண்மைதான். அவர் எப்படி இந்தியாவோட தலைவர்களே தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு ஒரு கிங் மேக்கர் ஆனார்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் தமிழ்நாட்டு ஆண்ட முதலமைச்சர்கள்ல நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லோடு இருந்த நல்ல லீடர்ஷிப்ல தலைவர் யாருன்னா அது காமராஜரா தான் இருப்பாரு. ஏன்னா காமராஜர் நல்லா ஹிந்தி பேசுவாரு, அதை விட வெள்ளக்காரனே தோத்து போற அளவுக்கு இங்கிலீஷ் பேசுவாரு. ஆனா இதெல்லாம் எங்கெங்க பேசணுமோ அங்கதான் பேசுவாரு. மக்கள் கிட்ட பேசினா படிச்சவன் போல நம்மால் இல்லைன்னு சொல்லி விலகி காமிச்சிக்காம இருந்திருக்காரு. பாத்துக்கங்க எந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட மக்கள் கிட்ட நம்ம விலகிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து பண்ணியிருக்காரு காமராஜர். இப்ப நான் சொல்ல ஆங்கிலம் சரளமாக பிரிட்டிஷ்காரன போய் பேசுவார், ஹிந்தி ஹிந்திக்காரன மாதிரியே பேசுவார், தெலுங்குக்காரன மாதிரி பேசுவார், கன்னடம் மட்டும்தான் பெரிய புலமை இல்லை அறவரையா பேசுவார், மலையாளமும் நல்லா பேசும். அது அடுத்து சொல்ல போறதா உங்களுக்கு வியப்பான விஷயம். என்னையா இவ்வளவு தெரியும்னா, ஆனா அவர் வாழ்ந்த போது ஒண்ணுமே தெரியாத இல்லையா நினைச்சோமா? அதுதாங்க, அதை சொன்னாதாங்க நீங்க தூங்க மாட்டீங்க. ஏன் ரொம்ப நாளா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், நீ கேட்கலாமா என்று கேட்டேன். என்ன சொல்ல, என்ன நீங்க இங்கிலீஷ் பிரமாதமா பேசுறீங்க, ஹிந்தி பேசுறீங்க, தெலுங்கு பேசுறீங்க, எல்லாம் பிரிட்டிஷ்காரன மாதிரியே பேசுறீங்க இங்கிலீஷ் எல்லாம். எங்களுக்கெல்லாம் அரகர எங்களுக்கு முகம் அப்படியே வாடியது. அப்ப சொன்னார், உங்களுக்கு என்னப்பா தெரியும், நம்ம ஜனங்கள்லாம் பாமர ஜனங்கள்ப்பா, எனக்கு தெரியும்னு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிட்டா பயந்து தள்ளி போயிடுவாங்க. நான் அவங்கள மாதிரியே பேசினாதான் நம்மால் நினைச்சு பக்கத்துல இருந்து பேசுவாங்க. அதனால்தான் ரஷ்யாவுக்கு பிராதாவ எழுதினான், a man from common masses. காமராஜோட கடைசி காலகட்டத்தில் அவர் கலைஞரோட கையை பிடிச்சி இந்த நாட்டை நீங்க தான் காப்பாற்றணும்னு சொன்ன விஷயம் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா ஜோ பாணியில சொன்னோம்னா இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போட்டு நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும். மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போலே ஞானாதிபதி உண்டு பாருமே, கட்டிக்காருமே உள்ளே சேருமே அது போருமே. செம்மங்குடி சீனிவாச ஐயர் செத்து போறப்போ நீ தான் கர்நாடக சங்கீதத்தை காப்பாற்றணும்னு என்கிட்ட சொன்னாங்க. ஜோக்கடிச்ச மாதிரி சிரிக்கிறேங்க. யார் செத்து போனாலும் எல்லாரும் லிஸ்டையும் போட்டு அவர் இதை சொன்னார் இவர் அதை சொன்னார், அதெல்லாம் சீரியஸா கேட்டுக்கிறேங்க. நான் சொன்னா என்னால முடியல. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட யார் சிறந்த முதலமைச்சருங்கிற கேள்விக்கு உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்கும். காமராஜர் ஒரு ஜாதிக்கோ இல்லை ஒரு கட்சிக்கோ சொந்தக்காரர் கிடையாது. அவர் ஒரு பொது தலைவர். ஸோ அவருக்கு நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோங்கிறத சொல்றதை தவிர்த்துட்டு அவர் பண்ணதை நம்ம திருப்பி மக்களுக்கு பண்றது தான் கரெக்டாக இருக்கும். இருக்காருங்க நேரு இவர் எல்லாரும் இருக்காங்க, மந்திரிகள்லாம் இருக்காங்க, ஒரு பொருட்காட்சி திறந்து வச்சிருக்காங்க. அந்த இடம் பார்க்குற மிஷின்ல அப்போ 4 நாள் நம்ம பொண்ணு போட்டு ஒவ்வொரு மந்திரி நேரு எல்லாரும் ஏறின்னு பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தராக காமராஜ் வாங்க, காமராஜர் போகவே இல்லை. நேரு கூப்பிடாரு போகல. அப்புறம் நேரு கடைசி சொல்லியிருக்கிறாரு, அந்த 4 நாள் கூட அந்த ஆள்கிட்ட இருக்காதுடான் இருக்காரு நேரு. 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்பும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாமல் ஆட்சி செய்தவர் காமராஜர். அவர் முதலமைச்சராக இருந்த அந்த 9 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ 12,000 பள்ளிகளை திறக்க செய்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ராஜாஜி இழுத்து மூடிய 2,500 பள்ளிகளையும் திறக்க வைத்தார். அது இல்லாமல் 12,000 பள்ளிகளை புதிதாக உருவாக்கினார். அதனால்தான் திருமாவளவன் இன்றைக்கு இந்த மேடையிலே நிற்க முடிகிறது. திருமாவளவன் இந்த மேடையிலே இன்றைக்கு பேச முடிகிறது. 500 ரூபாய் 5000 ரூபாய் எதை சொன்னா அது கொடுத்தாதான் உனக்கு சீட்டு கிடைக்கும். சொல்லிட்டு நான் வந்துட்டேன், படிக்கல பரவாயில்ல அப்படின்னா. மறுநாள் என்ன ஆச்சுன்னா
இவர் இதை மாதிரி லஞ்சம் வாங்குறாருன்றத காமராஜருக்கு தெரியும். அவர் அந்த கமிட்டியிலேருந்து அவர் எடுத்ததுனால நான் தப்பிச்சார். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் என்ன சேர்த்துக்கிறாங்க. ஒருவேளை கமிட்டி மெம்பர் எடுக்காம இருந்திருந்தா எனக்கு கிடைச்சிருக்காது. Kamaraji listened to the people of Tamil Nadu. I'll give you a small example that they wanted midday meals. Every single economist of that time said that this is a bad idea. Kamaraji listened to the people of Tamil Nadu. He gave the people of Tamil Nadu midday meal. The midday meal idea went to the rest of India. So Tamil Nadu showed the direction to India. This is exactly how the great K. Kamaraj wanted a government to be run where there is zero tolerance towards corruption. இதுக்கு மேல ஏசி வச்சு என்ன பேசுறது? ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பர்ட்டா இல்லைங்க, இது பார்க்குறப்போ ஒன்று மட்டும் புரியுது. இப்போ வரைக்கும் அவரை வச்சு தான் அவங்க கட்சியை காப்பாற்றினுக்கிறாங்கன்றது மட்டும் புரியுது. அவங்க அவருடைய பெருமை, அவருடைய அருமை எல்லாத்தையும் சொல்லி இன்னமும் சில கட்சிங்க வந்து ஓட்டிகிட்ருக்காங்க காலத்தை அப்படின்றது மட்டும் புரியுது. அவரை பற்றி பெருமை பேசுகிறதுல என்னங்க இருக்குது? அவர் மாதிரி இருந்து காட்டியிருக்கணும். யாருன்னா தலைவர் வந்து ஓகே நானும் அவர் மாதிரி வாழ்ந்து காட்டுறேன், இருந்து காட்டுறேன், இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சு காட்டுறேன்னு அவர் மாதிரி செஞ்சு காட்டியிருக்கலாமே. அதுதான் வந்து பெருமை. அதை விட்டுட்டு அவர் பெருமை எடுத்து நம்ம பேசிட்டா வந்து நம்ம கட்சி வாழ்ந்துடும், நம்மளுக்கு பேர் கட்சியோன்னு நினைக்கிறது வந்து என்ன இருக்குது? இப்பயும் இன்னமும் அவர் பேர் எப்படி கெடுக்கலாம், எதை வச்சு இன்னும் ஓட்டலாம்? அவர் ஏசி வச்சிட்டாரு, அதை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பேசலாம். என்ன எங்கே ஏதாவது அதை தான் சொல்கிறேனே, ஏதாவது சொல்கிறதாவது உருப்படியாக சொல்லுங்கள். இப்படி தான் அந்த டைமில் ஓட்டியிருப்பாங்க போலகுது. எப்படா இவரை தோக்கடிச்சாங்கன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு கதையை கிளப்பி விட்டு அந்த மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி தான் என்ன செஞ்சுருப்பாங்க. இந்த காலத்தில் இன்னமும் வந்து இவ்வளோ விஷயம் அவரை பற்றி தெரிஞ்சோம். இப்போது அவருக்கு ரைடு பண்ணாங்க, அவருக்கு செஞ்சாங்க, அவர் கணக்கு வழக்கு பார்த்தாங்க. அந்த மாதிரி இப்போ பார்த்தா அவங்க ஒருத்தராலாவது யாருன்னா பதில் சொல்ல முடியுமான்னா அப்படி ஒரு ரைடே நடக்காது. முதல்ல என்ன நீங்கள் வந்து ஒரு ஏசியை பற்றி பேசினுக்கிறீங்க, இதெல்லாம் என்ன சொல்கிறது தெரியல, காலக்கொடுமை. அந்த மாதிரி அவர் வந்து மக்களை நிறைய புரிஞ்சிருக்காரு. மக்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், அதுமாரி மக்களோட உணர்வு வரைக்கும் அவர் புரிஞ்சு ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. பட் இங்கே அப்படியே நடக்குது. இங்கே அவ்வளோ விஷயம் மக்களுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று போயிட்டுருக்கு. சுற்றி போராட்டம் அது இதுன்னு ஏகப்பட்டது போயிட்டுருக்கு. இங்கே ஒருத்தர் ஜாலியாக கூலி படம் போயின்னுக்கிறாரு. இதெல்லாம் என்னத்த சொல்கிறது? ஸோ நம்மலாம் அவரை பற்றி பேசுறதுக்கே தகுதி இல்லாத ஆட்கள். ஆனால் நம்ம அவரை பற்றி குறை பேசினுக்கிறோம். அதுக்கெலாம் வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலைங்க. அவரை பற்றி முதல்ல நம்ம வந்து படிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கே நம்மளுக்குலாம் உடம்பு கூசணும். இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்காரு, நம்ம நாட்டுக்காக ஒருத்தர் வாழ்ந்துருக்காரு, செஞ்சுருக்காரு. ஆனால் இவர் எப்படா தோக்கடிச்சோன்னு நம்மளாம் குற்ற உணர்ச்சியில் வாயடிச்சு அவரை பற்றி பேசவே கூடாது. குறை எப்படி பேசுறதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. மனசாட்சி எதுவுமே ஒரு கூச்சனாட்சியுமே இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியல. இவரை பற்றி உலகம் பேசுது பாருங்கள். எங்கே வெளிநாட்டில் இருந்து அங்கே இருந்து இவரை பற்றி இன்னமும் இவரை பற்றி பேசிட்டு இவரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்கன்னா அந்த மனுஷன் என்ன செஞ்சுட்டு போயிருக்காங்கன்றது தெரியும். நம்ம ஒரு பிரைம் மினிஸ்டர் இவர் வந்தால் எழுந்து நிற்கிறாங்க, ஒரு அரங்கமே எழுந்து நிற்குதுன்னா அது சொல்லுது அவர் என்ன பண்ணியிருக்காருன்றது. ஓகே, எங்களை வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.